ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி உருளைக்கிழங்குல போண்டா செய்ய போகிறேன். இப்போ பாருங்கள், நான் ஒரு கிழங்கு பெரிய கிழங்கா உருளைக்கிழங்கு எடுத்திருக்கேன். இப்போ இதை வந்து 4 ஆறாக வெட்டி இப்போ வந்து குக்கரில் வந்து நம்ம நல்லா வேக வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து போண்டா செய்யலாம். பாருங்கள், 4 கட் பண்ணிக்கிறேன். கட் பண்ணி நல்லா வேக வைக்கணும். பாருங்கள், 4 கட் பண்ணியாச்சு. இப்போ இதை நல்லா வந்து தண்ணியில் நல்லா வாஷ் பண்ணிக்கிட்டு குக்கரில் வந்து 4 விசில் போட்டுடலாம். நல்லா பெரிய கிழங்காக இருக்குது, அதனால் 4 விசில் போட்டு இறக்கி அதுக்கப்புறம் நம்ம உருளைக்கிழங்கு போண்டா ரெடி பண்ணலாம். இப்போ இதை குக்கரில் வச்சிடலாங்க. நான் ஒரு சின்ன குக்கரை எடுத்துருக்கேன், அதில் போட்டு இப்போ வந்து நான் நல்லா வேக விட்டுக்கிறேன். பாருங்கள், உருளைக்கிழங்கு நல்லா ஒரு 5-6 விசில் விட்டுட்டேன். இப்போ நல்லா வெந்துருச்சு. இப்போ வந்து விசில் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம உருளைக்கிழங்கு போண்டா ரெடி பண்ணலாம். பாருங்கள், வெங்காயம் வந்து 4 வெங்காயம் எடுத்துருக்கேன். அதை வந்து இந்த வெங்காயம் இதில் போட்டு நான் இப்போ கட் பண்ணி எடுத்துக்க போகிறேன். எடுத்துகிட்டு அப்புறமா உருளைக்கிழங்கு போண்டாவுக்கு இதெல்லாமே போட்டு நம்ம சுடலாம். பாருங்கள், இதில் ஒரு 2-3 இழுப்பு இழுத்தா நல்லா சின்னதாக பொடியாயிரும். பாருங்கள், நல்லா பொடியாயிடுச்சு. இதை வந்து இப்போ இதில் போட்டு வச்சுக்கலாம். பாருங்கள், நல்லா சின்னதாக அழகாக பொடியாயிடுச்சு. இப்போ உருளைக்கிழங்கு தோல் நீக்கிட்டு நம்ம இதை இப்போ ரெடி பண்ணலாம். அதுக்கு வந்து பச்சை மிளகாய் வந்து ஒரு 3 மிளகாய் எடுத்துருக்கேன், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, கருவேப்பிலை தழை, வெங்காயம், அப்புறம் இப்போ வந்து மாவு கலக்கலாம். பஜ்ஜி மாவு இருக்குது, நம்ம உருளைக்கிழங்கு போட்டாவுக்கு அது கலந்துக்கலாம். பாருங்கள், இப்போ உருளைக்கிழங்கு நல்லா நம்ம உளிச்சிக்கலாம். இந்த தோலை எடுத்துட்டு நல்லா பாருங்கள் வெந்துருச்சு. பாருங்களேன், இதை நல்லா மசிச்சிக்கலாம். மசித்து அதுக்கப்புறம் வந்து நம்ம இதில் கடல மாவு இதெல்லாம் சேர்த்துக்கலாம். இதை தாளித்து நல்லா உருண்டை பிடிச்சிக்கலாம். முதல்ல பாருங்கள், உருளைக்கிழங்கு இப்போ வந்து நம்ம தாளிச்சிக்கலாம். தாளித்து அதுக்கப்புறம் நம்ம வந்து போண்டா சுட்டுக்கலாம். இப்போ வந்து ஒரு தவா அடுப்பில் வச்சுருக்கேன். ஆயில் கொஞ்சம் ஊற்றிக்கிறேன். தாளிக்கிறதுக்கு கொஞ்சமாக ஊற்றி தாளிச்சிக்கலாம். இப்போ ஆயில் காஞ்சி தான் நம்ம கடுகு போட்டு பாருங்கள், ஆயில் நல்லா காஞ்சிருச்சு. இப்போ கொஞ்சம் கடுகு போட்டுக்கலாம். கொஞ்சம் கருவேப்பிலை இலை போட்டுக்கலாம். கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கொஞ்சம் போட்டுக்கலாம். வெங்காயம் கொஞ்சம் வதக்கலாம். வெங்காயம் வதக்குள்ளே நம்ம கொஞ்சம் சால்ட்டு போட்டுக்கலாம். அப்போ தான் கொஞ்சம் கரையும் அது. இதில் வந்து பச்சை மிளகாய் போட்டுக்கலாம். ஒரு 4 பச்சை மிளகாய் போட்டிருக்கேன். மஞ்சள் கொஞ்சம் போட்டுக்கோம்பா. மஞ்சள் கொஞ்சம் போட்டால் தான் கலருக்கு நல்லாயிருக்கும். இப்போ இதிலே வந்து உருளைக்கிழங்கு போட்டுக்கலாம்.
நல்லா கலந்து விட்டுக்கலாம். உருளைக்கிழங்கு எப்படி நம்ம பொரியல் பண்ணுறோம் அந்த மாதிரி பொரியல் பண்ணி அதுக்கப்புறம் நம்ம வந்து பஜ்ஜி மாவு போட்டு நம்ம போண்டா சுட்டுக்கிறது தான். அவ்வளோதாங்க, ஈஸி தான் இந்த போண்டா. பாருங்கள், இப்போ உருளைக்கிழங்கு பொரியல் மாதிரி தாளிச்சாச்சு. இப்போ நல்லா உருண்டை பிடிச்சிக்கிட்டேன். இந்த உருண்டை பிடிச்சி இதில் ஒன்று ஒன்றா எடுத்து வச்சிடலாம். அதுக்கப்புறம் பஜ்ஜி மாவு போட்டு நம்ம அப்படியே நினச்சி எண்ணெயில் போட்டுடலாம். இதை மாதிரி எல்லாமே பிடிச்சிக்குங்க. பாருங்கள், உருளைக்கிழங்குலாம் அப்படியே வந்து எல்லாம் உருண்டை பிடிச்சாச்சு. இப்போ மாவு வந்து நான் கலக்கிறேன். பஜ்ஜி மாவு தான் எடுத்துருக்கேன். நம்ம கடல மாவு கூட எடுத்துக்கலாம், எது வேணாலும் போடலாம், நல்லாயிருக்கும். இது கொஞ்சம் கார டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள், இதை நான் கொட்டுறேன். 1/4 கிலோ மாவு எடுத்துருக்கிறேன் ஒரு பெரிய உருளைக்கிழங்குக்கு. இதை நல்லா பேஸ்ட்டு போல் நம்ம வந்து கரைச்சிக்கலாம். கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கொஞ்சமாக கலந்துக்கலாம். நல்லா கலந்துக்குங்க. பாருங்கள், மாவு வந்து நல்லா கரைச்சிக்கிட்டேன் பேஸ்ட்டு போல். இப்போ வந்து உருளைக்கிழங்கு வந்து பொரியல் வந்து உருண்டை பிடிச்சி வச்சுக்கிறேன் போண்டாவுக்கு. இப்போ அதை எடுத்து அப்படியே எண்ணெயில் போட்டுடலாம். பாருங்கள், ஸ்டவ் ஆன் பண்ணிட்டேன். ஒரு தவா வச்சுட்டேன். இப்போ வந்து நம்ம எண்ணெய் ஊற்றி காய வச்சு சுட்டுடலாம். பாருங்கள், எண்ணெய் ஊற்றிட்டேன். நல்லா காஞ்ச பிறகு நம்ம சுட்டு எடுத்துடலாங்க. அவ்வளோதாங்க, வேலை முடிஞ்சுது. பாருங்கள், நல்லா எண்ணெய் காஞ்சிருச்சு. இப்போ வந்து நம்ம போண்டா சுட்டு எடுத்துடலாம். பாருங்கள், இதில் நல்லா நினச்சிக்கலாம். இப்படி நினச்சி அப்படியே எண்ணெயில் போட்டு எடுத்துடலாம். ஏன்னா ஏற்கனவே வெந்தது. ஒரு 2 நிமிஷத்தில் திருப்பி போட்டு எடுத்துடலாம். பாருங்கள், சிம்மில் வச்சுக்கோங்க. இப்போ லைட்டாக திருப்பி விட்டுக்குங்க. பாருங்கள், அடுத்தது அதே மாதிரி பொரிச்சு எடுத்துடலாம். நம்ம நல்லா ரவுண்டு ஷேப் அழகாக வருது பாருங்கள் போண்டா. ரொம்ப கரு விட்றாதீங்க, ஏற்கனவே அது வெந்துடுது. வெந்தது வந்து நம்ம மேலே மட்டும் மாவு போட்டு இப்போ சுடுறோம். பாருங்கள், வெந்துருச்சு. எடுத்துட்றேன். பாருங்கள், உருளைக்கிழங்கு போண்டா வந்து ரெடி ஆயிடுச்சு. இதை மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். சாப்பிட்டு பார்த்துட்டு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைபர் பண்ணுங்கள்.
தேங்க்யூ.